அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஏக பாத தனுராசனா. ஏக்கனா 1, பாதனா 4, தனுராசனா போபோஸ். இது எல்லாமே சேர்த்துட்டு ஏக பாத தனுராசனா எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க. பயிற்சி ஆசனங்கள். பயிற்சி ஆசனம் 1, தண்டாசனம் உட்காந்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அப்படியே ஒவ்வொரு காலம் மடக்கிட்டு வஜ்ராசனாக்கு வரும். வந்துட்டு அப்படியே படுத்துக்கலாம். கைகள் ரெண்டும் மார்புக்கு பக்கவாட்டில் அப்படி வச்சிருங்க. புஜங்காசனா. பொறுமையா மூச்சு இழுத்துக்கிட்டே அப்படியே மேலே வரும். வந்தனே மூச்சு விட்டுடுறோம். தோள்பட்டை நல்லா விரிக்கணும். மார்பு பகுதியை நல்லா விரிக்கணும். முதுகு தண்டு நல்லா வளையணும். அப்படியே தலை பின்னாடி இதுல இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தலை அறுத்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். புஜங்காசனா இந்த மாதிரி முழுமையா வரலன்னா கைகளை நீங்க இப்படி கூட வச்சுக்கலாம். உங்களோட எல்போ பகுதி இப்படி கீழே இப்படி வச்சுட்டு நீங்க இப்படியும் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க. முழுமையா அந்த மாதிரி பண்ண முடியலன்னா இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதுலயே இருக்கலாம் சில வினாடிகள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். பயிற்சி ஆசனம் 2. கைகளை தொடைப்பகுதிக்குள்ள விட்டுக்கோங்க. விட்டுட்டு 2 காலையும் பின்னோக்கி இப்படி தூக்க போறோம். முட்டி மடங்காம. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அடுத்தது தனுராசனா. இப்போ 2 காலுமே இப்படி மடக்கிக்கலாம். மடக்கிட்டு இந்த கொலுசு போற இடத்துல ஆங்கிள் இப்படி பிடிக்கிறோம். மார்பு பகுதி நல்லா இப்படி விரிக்கிறோம். புஜங்காசனால பண்ண மாதிரி தோள்பட்டி நல்லா பின்னோக்கி போறோம். அதுக்கப்புறம் வயிற்று நல்லா அழுத்திட்டு உங்களோட தொடைப்பகுதியை இப்படி தூக்குறீங்க. அதுக்கப்புறம் மார்பு பகுதியை இப்படி தூக்குறீங்க. இதுல இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பொறுமையா கால்கள் கீழே வச்சுட்டு மார்பு பகுதி கீழே வச்சுக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம ஆசனாக்கு பண்ணலாம். ஏக பாத தனுராசனா. இப்ப பண்ணது தனுராசனா. 2 காலுமே சேர்த்து வச்சு பண்ணோம். இப்போ ஒரு கால் மட்டும் பண்ண போறோம். அதுக்கு ஒரு கையை நீங்க இப்படி வச்சுக்கோங்க. எல்போ மட்டும் இப்படி கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு காலை மட்டும் இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த ஆங்கிள் பிடிச்சிட்டு இந்த தொடைப்பகுதியை நல்லா இப்படி மேலே நோக்கி இப்படி தூக்குறோம். நேரா பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அதே மாதிரி இப்போ இடது பகுதியில் வச்சுக்கலாம். இடது காலை பிடிச்சிட்டு அப்படியே இப்படி தூக்குறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். ஒரு பக்கம் மட்டும் நம்ம தனுராசனா பண்ண போறோம். ஒரு பக்கம் நம்ம சலபாசனா பண்ண போறோம். சலபாசனா நம்ம இப்ப கால் பின்னோக்கி தூக்கணும் இல்லையா, அந்த இது பண்ண போறோம். இப்போ ஒரு கால் தனுராசனா வச்சுக்கலாம். வலது காலை உங்களுக்கு கொலுசு போற இடத்துல இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நல்லா இப்படி தூக்கிடுங்க. இப்போ இடது கையையும் இடது காலையும் இப்படி தூக்க போறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்ப அது மாதிரியே இடது பக்கம் செஞ்சிடலாம்.
பிடிச்சிட்டு நல்லா இப்படி மேல் நோக்கி இப்படி தூக்கிடுங்க. தூக்கிட்டு வலது கையையும் வலது காலையும் தூக்க போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தலை எடுத்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். பொறுமையாக அப்படியே மேலே எழுச்சிக்கலாம். மாற்று ஆசனம் வந்து செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்மளோட முதுகு தண்டு நல்லா இப்படி வளைஞ்சதுனால இப்போ முன்பக்கம் வளையணும், அதுக்காக பண்ணுறோம். காலை வந்து வஜ்ராசனால உட்காந்துட்டு காலை வந்து முட்டி பகுதி மட்டும் விரிச்சுக்கோங்க. பின்னாடி வந்து இந்த விரல்கள் எல்லாமே சேர்ந்தே இருக்கும். இந்த ரெண்டுக்கு நடுவில் உங்கள் உடம்ப வந்து இப்படி போகணும். போயிட்டு படுத்துக்கோங்க. தோள்பட்டை வந்து நல்லா வந்து ரிலாக்ஸ் ஆகும். 2 3 4 5 6 7 8 9 10. தலை எடுத்துக்கலாம். பொறுமையாக மேலே எழுந்து வந்துக்கலாம். இது ஏகபாத தனுராசனம். ஏகபாத தனுராசனம் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். அதோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது பண்றதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வயிறு வந்து அழுந்தோம். வயிறு அழுந்திட்டு நம்ம வந்து கால்களை வந்து நம்ம மேல் நோக்கி தூக்குறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இதாகும். இப்போ முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள்லாம் வருது. பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மெனபாஸ், பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. பிசிஓஎஸ்னா கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்க சின்ன சின்ன நீர் கட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் வந்துமே இது ரொம்பவே நல்லது. பண்ண வந்து உங்களுக்கு வந்து அப்டமன் ஆர்கன்ஸ் வந்து ஃபுல்லாகவே மசில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே டோன் ஆகிடும். டோன் ஆகும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து கியூர் ஆகிடும். இது பெண்களுக்காக மட்டும் இல்லை, ஆண்களும் செய்யலாம். யாருக்கெல்லாம் தொந்தி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் வந்து இது தாராளமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து பலன் இருக்கும். இதை முயற்சி செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் இல்லை ஒன்று முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பண்ணும்போது நம்மளோட மேல் பகுதி, அதாவது வந்து இந்த செஸ்ட் ரீஜன் வந்து ரொம்ப மேலே தூக்கிடக்கூடாது. உங்களோட கால் பகுதி தான் வந்து நான் இங்கே நல்லாவே தூக்கணும். அந்த தைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா தூக்கிட்டு மாறு பகுதியை கொஞ்சமாக கீழே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து நம்ம சொல்லியிருப்போம், இன்னொரு பக்கம் வந்து ஒரு கையும் ஒரு கால் வந்து பின்னோக்கி வந்து நம்ம தூக்கியிருப்போம். அந்த மாதிரி தூக்க முடியலன்னா பரவாயில்ல, அந்த ரெண்டுமே வந்து நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. ஒரு சைடு மட்டும் நீங்கள் வந்து அந்த போ போஸ் மட்டும் செஞ்சுக்கலாம்.